தான் காட்டணும். சாதாரண வேலை கிடையாது. எஸ்டிமேட்டில் ப்ரொஃபஷனல் எல்லாத்தையும் நிறைய சொல்லியிருந்தேன். நான் எப்படி தான் மேடம் வேலை பார்க்குறது சொல்லுங்க பார்ப்போம். எஸ்டிமேட்லேயே எல்லாத்தையும் எப்படி தான் மேடம் நான் வேலை பார்க்குறது சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். எஸ்டிமேட்டில் இல்லை, ரேம்பை பெருசாக இருக்குது, ஏற்கனவே எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கு. ஏதாவது ஒன்றாவது அதில் சேவிங்ஸ் எக்ஸஸ் எனக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கா. எல்லா வேலையுமே எக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லணும் மேடம், நீங்கள் தான் சொல்லணும். வரான்னு சொல்லி தான் நானாக தான் வந்திருப்பேன். அதுவும் சொல்லணும். நீங்கள் என்ன மாற்றினா எப்படி வைக்கணும் மேடம்? ஒரு வேலையை டெய்லி வந்து பார்க்குறீங்க, நீங்களும் பார்க்குறீங்க, செந்திலும் பார்க்குறாங்க. அப்பப்போ சொல்லிட்டு சரி நீங்கள் ஒரே வேலை மாற்றுன்னு சொல்லிடுறீங்க மேடம். அதுக்கு ஆகிற செலவு மறுபடியும் டச்சப் பண்ணிட்டு பெயிண்ட் உடச்சிட்டு மாற்றி செஞ்சுட்டு இருக்க முடியும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே முறை கொடுத்தீங்கன்னா இதே தான் மேடம் நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதே சொல்லிட்டேன்றீங்க. வேலை சொல்லாமல் ஏன்னா ஒரு வேலையை பார்க்குறீங்க, டெய்லி நீங்களும் வரீங்க, செந்திலும் வரீங்க, பார்க்குறாங்க. அதனால தான் நான் தலையிடலை. ஏன்னா நீங்கள் சொல்கிறது பிறகு தான் செய்யணும். அப்புறம் நான் எதுனா தப்பு ரேட்டு நான் சொன்னால் தப்பாக எடுத்துன்னு தான் நான் எதுவுமே சொல்லலை. யாரும் சொல்லாமன்னா செஞ்சுருக்க மாட்டாங்க மேடம். நான் கேட்குறேன். நான் இப்போ கேட்டுறேன். இல்லை மேடம், நான் ப்ளம்பிங் அவன் இஷ்டத்துக்கு அவன் வேலை செஞ்சானா அவன் சம்பளத்தில் பிடிச்சி வேலை செய்ய சொல்கிறேன் மேடம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா கேட்காமே அவர் செஞ்சுட்டாரான்றதை நான் கேட்டுக்கிறேன் மேடம். என்ன தெரியாமல் நான் உங்கள்கிட்ட பேச முடியாது. ஏன்னா செந்திலாம் வேறு யாராவது சொல்லாமல் செஞ்சாங்களா, அவங்கள இஷ்டத்துக்கு செஞ்சுட்டாங்கன்னு தெரியல. நான் கேட்டுக்கிறேன் மேடம். சரி.